வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் சாதம், அதுக்கு சைடிஷாக தேங்காய் பால் வெஜ் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 4 பச்சை மிளகாய், பூண்டு பற்கள், இஞ்சி பூண்டு விழுது. வெஜிடபிள் கிரேவிக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். இப்போ துருவின தேங்காயை பாலாக எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் ஃபஸ்ட் பால், 1 டம்ளர் செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கலாம். 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். பொன்னி பச்சரிசி தான் இதில் செய்யணும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். இதை நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பூண்டு, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். செவந்து வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கொதி வந்ததும் நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இது பொன்னி பச்சரிசியில் செய்யணும், அப்படி இல்லைன்னா சீரக சம்பாவில் செய்யணும். நார்மல் புழுங்கல் அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது, பாசுமதி ரைஸ்லேயும் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியை மேலே தூவிட்டு குக்கரை மூடிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததும் ஸ்லோ பண்ணி ஒரு 8 மினிட் மட்டும் வச்சுருந்தா போதும். இப்போ நாம் கிரேவி பண்ணலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போடுறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வேக வைக்கட்டும். இப்போ செகண்ட் பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி வேக வைக்கணும். நல்லா வெந்ததும் லாஸ்ட்டில் ஃபஸ்ட் பாலை ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட சைடிஷாக இந்த வெஜ்ஜு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புது ரெசிபியோடு சந்திக்கிறேன்.